திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம். எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளிலும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொறுமைக்கும் அறிவுக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்க அதிபதி, உங்களை ஆளக்கூடிய கிரகம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் தான். அந்த புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல 22ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதாவது என் வீட்டுல நான் இருக்கேன், இது என்னோட வீடு, என்னோட இஷ்டம், எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த மாசம் நடக்குங்க. ஏன்னா ராசி அதிபதியே தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார், பலமா இருக்கார். நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சூப்பரா போக போறீங்க. காற்று ராசி மிதுனம், பறக்க போறீங்க. உங்களுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த காலகட்டங்கள் சுதந்திரமா இருக்க போகுது. நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. வீடு அதாவது புதன் உங்களுக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதி. அப்ப வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அல்லது பழச பொருள் புதுசா வாங்குறதுக்குனால ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே சூப்பரா இருக்குது. சோ அதெல்லாம் பண்ண போறீங்க இந்த மாசம். உங்க ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால மதுரை மீனாட்சியினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுதுன்னு அப்படிங்கறது அர்த்தம். அதே போல பாத்தீங்கன்னா சிறு பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமா இப்ப வழிபாடு பண்ணுவீங்க, அல்லது அதை சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அப்படிங்கறது எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதே போல மிதனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவும் புதன் தன்னுடைய சொந்த அதிபதி தன்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு முறை நீங்க குருவாயூர் போய் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ அதே போல இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய புதன் 22ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்திற்கு குருவோட சுக்கிரனோட சேர போகிறார். இது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுங்க. பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு, சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்குன்னா அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே பிறக்குது அப்படின்னா, இந்த அமைப்போட பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மிகப்பெரிய யோகத்தையும், மிகப்பெரிய பலத்தையும், மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளும், பெரிய பணக்காரர்கள் ஆகக்கூடிய ஒரு தொடர்புகளும் இந்த மாதம் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமா நடக்கும். அப்ப நமக்கு கோச்சாரப்படி நடக்குதா, அப்ப நம்ம கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நேரங்காலங்கள் நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு ஜென்மத்துல குரு இருந்தார், இப்ப அவரும் ஜூன் 1ஆம் தேதி கீழே இறங்க போறார். சோ இதை விட ஒரு பெரிய யோகம் என்ன? அது தனஸ்தானத்துல இந்த 3 கிரகங்கள் 3 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியவர். கோடி கோடிய பணம் எல்லாம் என்னது அப்படின்னா அது குரு. லட்ச லட்சமா பணம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுக்கிரன். இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருந்து எங்க பணம் இருக்குது, எப்படி சம்பாதிக்கலாம், எங்க போட்டா எங்க ஷேர் போடலாம், எங்க எஸ்ஐபில எந்த இடத்துல பணம் போடலாம், இப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? என்ன இது வாங்கலாம், என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், எதுல ட்ராக் பண்ணலாம், இப்படிங்கிற எல்லாமே சொல்லக்கூடிய இந்த புதன் அப்ப கூட சேர்றாரு அப்படின்னா இந்த மாசம் உங்க யோசனைகளை எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்க பணம் போடலாம், எப்படி பணத்தை சேஃப்டி பண்ணலாம், அதே போல பாத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர் குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சருக்கு எப்படி பணம் சேஃப்டி பண்ணலாம், படிப்புக்கு உண்டான விஷயத்துக்கு எப்படி சேவ் பண்ணலாம், எஸ்ஐபில எவ்வளவு பணம் போடலாம், ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், அதுல எப்படி பணம் சம்பாதிக்கலாம், நகை விலை வேற ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நகையில கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அல்லது ஷேர்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாமா, அல்லது எதுவுமே வேண்டாம் ஏதாவது ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு இந்த பணத்தை நோக்கின எண்ணங்களே தான் இந்த மாசம் மிதுன ராசிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அது உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி அதுக்கு எல்லாமே இப்ப நிறைய பண்ணிருப்பீங்க, எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க,
பேப்பர் ஒர்க் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், இது எல்லாமே இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்படி மிதன ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல நிச்சயமா சொல்லுங்க. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா இந்த மாதம் எல்லாமே நீங்க அதிகமா கிளியை பார்ப்பீங்க, மயில பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல பாத்துட்டீங்கன்னா நிறைய குழந்தையாக இருக்கக்கூடிய பாலாம்பிகை வழிபாடு பண்ணுவீங்க. உங்க வீட்டுக்கு சின்ன குழந்தைகள், சிறு பெண் குழந்தைகள் எல்லாமே வருவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு அவங்களுடைய பிளஸிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னி பெண்களுடைய பிளஸிங் கிடைக்கிறது ரொம்ப விசேஷங்க. அது மிதன ராசி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் தன்மை உள்ள ராசி, அதாவது வந்து ஆண் ராசி தான், ஆனா அது வந்து பெண் தன்மை உள்ள ராசி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அவங்க எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா கன்னி பெண்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, திருநங்கைகள் கிட்ட நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் வாங்குறீங்கன்னா பெரிய யோகம் கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்துல. அதே போல மிதுனராசி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழுக்க 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 பெண் தெய்வ வழிபாடுகளும், பெண் குழந்தைகளை சிரிக்க வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது, அவங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ இதெல்லாமே வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எந்த காலகட்டங்களாக இருந்தாலும் மிதுனராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அது குறிப்பிட்ட இப்ப புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது இதெல்லாம் செய்யும் பொழுது பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் 12ல நிக்கிறார். சோ 3 குடையவர் 12ல 15ஆம் தேதி வரைக்கும் நிக்க போறார். அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ள அவரு என்ட்ரி ஆக போறார். இது ரெண்டுமே யோகங்க. 3ஆம் அதிபதி மறைந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குள்ளேயே வரும் பொழுது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, நீங்க பட்ட வேதனைகளுக்கு, உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ராசிக்குள்ள சூரியன் வரார் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு ஒளி கிடைக்க போகுது. என்னதான் இருளாக இருந்தாலும் சரி, கோச்சாரப்படி உங்களுக்கு ஒரு பொதுவாவே சொல்ற ஒரு கோச்சாரமே நல்லா இல்லைனாலும் சரி, தசாபுதிகள் நல்லா இல்லைனாலும் சரி, சூரியனால் மட்டுமே இந்த உலகம் ஒளியோட வாழ்கிறது அப்படிங்கிறது உண்மை தானே, ஒளியோட இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை தானே. அப்ப ராசிக்குள்ள சூரியன் வரக்கூடிய இந்த 15ஆம் தேதிக்கு மேல மிதுனம் ஜொலிக்க போகுது, மிதுனத்திற்கு வெளிச்சம் கிடைக்க போகுது, உங்களுடைய இருள் எல்லாமே விலக போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுது. உங்க உதவிகள், அதாவது உங்க சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்க உதவிகளும் உங்களுடைய சகோதரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். அப்ப நம்ம பிளான் பண்ணலாம், நம்ம சகோதரர்கள் நம்ம கூட சண்டை கட்டி இருக்கிறாங்க, இப்ப இந்த மாசம் வந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஒரு சொந்த பந்தமெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துக்கலாம் அப்படிங்கறதுல கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவங்கள திரும்பி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். பிரிஞ்சு போன நண்பர்கள், பிரிந்து போன சொந்த பந்தங்கள், இவங்க எல்லாமே மீண்டும் உங்களோட வந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக மிதனத்துக்கு இந்த மாசம் ஏற்படும். அடுத்தது பாருங்க, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்காருங்க. 5 கூடையவர் 2ல இருந்தாலே கையில காசு நிறைய வரும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கும், தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவு பண்ண போறீங்க, நிறைய பணம் வந்து அதாவது லாக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக லாக்கான பணம் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா அங்க உங்களுக்கு யாரோட நிக்க போறார், புதனோட வரப்போகிறார். அடுத்தது புதனும் சுக்கிரனும் சேரப்போகுது. இந்த மாசம் உங்களை பார்த்துட்டு போனாலே அவங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். உங்க முகமே லட்சுமி கடாட்சமா மாறும், நல்லா தேஜஸா இருப்பீங்க, தெய்வமே உங்ககிட்ட குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க கையில வரும். அதே போல நிறைய உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த, அதாவது உங்க வீட்டுக்குள்ள நிறைய நெகட்டிவ்ல இருந்தாலும் கூட இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வீடே அப்படியே ஜொலிக்கும், பாசிட்டிவா இருக்கும். உங்களுடைய ஆரோ ஃபுல்லா கனெக்ட் ஆக போகுது. எல்லாருக்குமே நிறைய கம்யூனிகேஷன், உங்களுக்கு நிறைய பேருடைய தொடர்புகள் எல்லாமே வரப்போகுது. உங்களுக்கு உண்டான ஐடென்டிஃபை, நீங்க யாரு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்து எல்லாருக்குமே நீங்க இப்படிதான் இருப்பீங்க, உங்களுடைய கேரக்டர் இதுதான், நீங்க தான் இவங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரோட வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. கடன் எல்லாம் அடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுறதுக்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே 11ஆம் வீட்டுல மேஷத்துல இருக்கின்றார். சோ கடன் நிச்சயமா அடைப்பீங்க, நோய் நிவர்த்தியாக போகுது, பெரும் பணம் வரப்போகுது. இந்த மாசம் வேலையும் போக போகுது, புதிய வேலையும் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா இப்ப வரக்கூடிய நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, வேலையாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பல மடங்காக உதவிகளாகவும் இருக்கும். அதே போல படமடங்கான வெற்றிகளையும் அடுத்த கட்ட பாதைக்குண்டான ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் மிதுனத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா சனி 10ல இருக்கார். 10ல் சனி இருந்தாலும் அடிமை தொழில் செய்வாங்கன்னு அர்த்தம். இப்ப குரு பாக்குறாரு, வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்.
சொந்தமா தொழில் மேக்சிமம் 90% மிதுன ராசிக்காரங்களும் ஓன் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமா பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா 90% பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட் பண்ணுவாங்க அல்லது ஓனா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு படுது. சோ சூப்பரா இருக்கு. தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்து அந்த தடை தாமதம் எல்லாமே விலக போகுது. மந்த நிலை விலக போகுது. புதிய ஆட்களுடைய சேர்க்கைகள் நிறைய இருக்க போகுது. நிறைய நீங்களும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த உள்ள பழைய ஆளுகளையே போட்டு போட்டு செஞ்சுட்டு ஒன்னும் வளர்ச்சி இல்லாம நிறைய பேர் நின்றுட்டு இருக்கீங்க இப்போ. சோ அவங்க எல்லாமே ஒன்னா அவங்களே வேலை செய்வாங்க. அல்லது பழைய ஆட்களை எல்லாம் தூக்கிட்டு புதிய ஆட்களை போட்டு உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த மிதன ராசிக்கு இந்த மாதத்துல இருந்தே நடக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ மிதினம் சூப்பரா இருக்க போகுது. நம்பிக்கையா இருங்க. கடன் எல்லாம் அடைக்க போறீங்க. பணவரவு இருக்க போகுது. கோடீஸ்வர யோகத்தோடு ஜொலிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ஆம் இடத்துல மூன்று சுபகிரகங்கள் சேர போறாங்க. பேச்சுல இனிமையா இருக்க போகுது. பாட்டு நிறைய பாட போறீங்க. உங்க குரல் வளம் எல்லாத்துக்குமே அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குரல் வளமாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை மயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்க போகுது. அதே போல 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுனாலும் 2ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் பணத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் குறைவு இருக்காது. நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல வரன்கள் எல்லாமே அமைஞ்சு வரப்போகுது. அதே போல எதிர்பார்த்த வரன் எதிர்பார்த்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசதி வாய்ப்போட அல்லது நீ எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வரன் எல்லாமே இந்த மாசம் மிதுன ராசிக்கு நிச்சயமாக அமைறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நம்பிக்கையாக இருக்கலாம். குரு சுக்கிரன் மற்றும் இவர்களுடைய சேர்க்கை, குரு சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ இந்த மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்க போறீங்க. எல்லா தடைகளும் உடைந்து ஒரு புதிய அதாவது ஒரு புதிய பயணம், ஒரு புதிய ஆளை பார்ப்போம் இல்லைங்களா? இவன் அப்படி இருந்தானே இவன் இப்படி ஆயிட்ட, எப்படிப்பா மாறி வந்தான் இவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே இந்த மிதுனத்துக்கு இந்த மாதங்கள் நவ கிரகங்களாக இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மனையும் குருவாயூரையும் போய் பார்த்துட்டு வாங்க. லக்கி நம்பர்ஸாக நீங்க வந்து 5ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த புதன் அருமையாக இருக்கிறதுனாலையும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த நிறைய தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்ய 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 இந்த நம்பர்ஸ்க்குள்ள நல்ல பவர் வந்துடும் உங்களுக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு இந்த நம்பர் மூலமாக பிரபஞ்சத்திட்ட பேசுங்க. கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. உங்களோட எண்ணங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அதிகமான வலிமை உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இன்னுமே நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நிறைய பலன்கள் எல்லாமே சொல்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.